V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்தியன் 2 ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெண்டிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிக பார்வையாளர் வேகமாக போயிட்டு இருக்கு. இந்தியன் ட்ரெய்லர் மிக அருமையாக வந்திருக்கு. பொதுவாக ட்ரெய்லர் அப்படிங்கும்போது எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தில் இருக்க மிக முக்கியமான சிறப்பு காட்சியை பிரம்மாண்ட காட்சியாக காட்டுறது தான் வழக்கம். பட்ஜெட் படம், பிரம்மாண்ட படம், எந்த படமாக இருந்தாலும் முக்கியமான காட்சிகளை காட்டுறது வழக்கம் தான். அதில் ஒரு கொஸ்டினோடு வைப்பாங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ரொம்ப 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 சிறப்பாக வந்திருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய இயக்குனர் சங்கர், மிகச்சிறந்த கேமராமேன் ரவி வர்மா, சிறந்த இசையமைப்பாளர் அனிருத் அப்படின்னு இவங்க காம்பினேஷனில் உலக நாயகன் வேற லெவல். அவரோட மேக்கப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப எப்படி நம்ம இந்தியன் 1ல் எப்படி பார்த்தோமோ அதே அளவுக்கு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் ஓரளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. படமும் அடுத்த மாதம் 12ஆம் ரிலீஸ் ஆகுது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பொதுவாக இப்போ இந்த போன மாதம் இந்தியன் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு வெளியாகும்போது அந்த படத்தை பற்றி, அந்த விழாவை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தது. பட் என்னையை பொறுத்தவரைக்கும் அந்த விமர்சனங்கள் வந்து நான் வரவேற்கிறேன். அதை வந்து உண்மையிலே சந்தோஷமாக அதை எடுத்துக்கிறேன். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்தியன் 1 ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப பெரிய படமாக இருக்குது, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது அப்படி இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் முறியடிச்சு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக வந்தது. 96ல் வந்து அதுக்கு முந்தைய எல்லா சாதனையும் முறியடிச்சு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக வந்ததுங்கிறது வரலாறு. அதே மாதிரி இந்தியன் 2 பற்றியும் சில விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. பட்டு இது உங்களுக்கெல்லாம் ஜூலை 12 தான் ரிசல்ட்டு. நம்ம இந்த படத்தோட வெற்றி தான் அவங்களுக்கு பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்தை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறது தான் உலக மரபு, இயல்பு, உண்மையாக தான். படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த படத்தை பற்றியே நம்ம தவற சொல்லணும். அதில் என்ன லாபம் கிடைக்குது? அப்போ இத்தனை பேர் உழைப்பு, இந்தியாவோட சிறந்த நடிகரில் ஒருத்தர் கமல் சார் இருக்காரு, சிறந்த இயக்குனர் இருக்காங்க. இவ்வளோ பேர் உழைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போராட்டத்தை வந்து நம்ம குறைச்சியாக மதிப்பிடணும் அப்படிங்கிற கேள்வியை இந்த விமர்சனக்காரங்களுக்கே நான் வைக்கிறேன். அதை தாண்டி படம் வந்த பிறகு நீங்கள் எப்படி இருந்தாலும் விமர்சனம் பண்ணுங்க. படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே இந்த படத்தை பற்றி தவறாக சொல்ல வேணாங்கிறத கேட்டுட்டு படம் ஜூலை 12 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் உங்கள் விமர்சனம் தாராளமாக சொல்லுங்க. மற்றவங்க உழைப்பை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோள். பொதுவாக எல்லா படத்துலையுமே ட்ரெய்லர் நல்லா வைப்பாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி இதையும் வச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்தியன் 1ல் கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த இந்தியன் தாத்தா தப்பிச்சு போடுறதுலேருந்து அப்படியே காட்டுறாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும், இதுவும் ஊழலை எதிர்த்து வர்ற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஊழல்ன்றது நீக்கமர நிறைஞ்சிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு எந்த இடத்துல போனாலும் ஒரு 5 பைசா, அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், அரசு துறை சார்ந்த எந்த இடத்துக்கு போங்க, நீங்கள் ஒரு கோயில் தரிசனத்துக்கு போனால் கூட பைசா கொடுக்கல எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. மக்களும் அதுக்கு பழகிட்டாங்க அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா 96ல் இந்தியன் 1 வரும்போது ஒரு லெவலாக தான் இருந்தது. இப்போ அந்த படம் வந்து கூட அதன் போல பல படங்கள் வந்து கூட ஜனங்க மாறல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு வந்து நீக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஓட்டுக்கு காசு வாங்குறது சாதாரண விஷயம் வச்சு. எங்கள் ஏரியாவில் 200 பேர் இருக்காங்க, 200 பேருக்கு மொத்தம் ஒருத்தர் வாங்கி பட்டுவாடா பண்ணுறங்கிறதுல இவர் ஒரு கமிஷன் எடுத்துக்கிறாரு. கோவிலில் போனால் காசு கொடுத்தா தான் சாமியை பார்க்க முடியுது. ஒரு மகன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்க போனால் காசு, அப்பா இறந்துட்டுன்னு மகன் போனால் அதுக்கு காசு. அப்போ காசு இல்லாமல் பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லை, எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் காசு கொடுக்காம எதுவும் நடக்காதா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ 96ல் அது எப்படி இருந்துச்சோ அதை அப்படி காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. அதுதான் சொல்றாங்கிறது தெரியுது. சித்தார்த் நல்லா பண்ணியிருக்காரு, பாபி சிம்மா, நண்டு ஜெகன், வினோத் சாகர், S.J. சூர்யா வில்லனா வராரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ தங்க செயினா போட்டு எப்படி சொல்லுவாங்க, அந்த மைனர் அப்படிங்கிற கெட்டப்பில் வர்றாரு. ஸோ வில்லன் அவர் தான் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி இந்தியன் 1ல் ரகுமான் இசை ரொம்ப பிரமாதம் வந்தது. இது அனிருத் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த காலகட்டம் வேறு இந்த காலகட்டம். அன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இருந்ததோ அதை போட்டிருக்காங்க, இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இதை போட்டிருக்காங்க. அன்னைக்கு மணி சக்கரால ஊர்மிளா இருந்தாங்க, இன்னைக்கு வந்து அவங்கள போட முடியும். அவங்க 2 பேருக்குமே ஒரு முதிர்ச்சி நிலைமையில இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பேசக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்வை. வந்து இன்னைக்கு கரண்ட்ல என்ன இருக்கு, நாளைக்கு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ சார் அன்னைக்கு அப்படி இருந்தாரு, இன்னைக்கு எப்படி இருக்காருன்னா இதில் வந்து வயசான கட்டப்பட தான் வர்றாரு அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இந்தியன் 1ல் வந்து மகன் கமலை வந்து தாத்தா கமல் கொண்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால சின்ன கமல் இல்லை அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. தாத்தா கமல் தான் வர்றாருங்கிறது தெரியுது. ஸோ இந்த காலத்துக்கு இவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தான் பார்க்கும். அதே மாதிரி சுகன்யா இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த படத்துல வந்து சுகன்யா வந்து கிளைமேக்ஸ்ல காட்டல இவர் தப்பிச்சு போறாரு அப்படிங்கிற விஷயத்தோட முடிச்சிருக்காங்க. ஸோ இதுல இவங்க மீண்டும் சுகன்யா வர்றாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அதை நம்ம 12 தெரிஞ்சுக்கலாம். ஸோ அனிருத் இசை வந்து நல்லா தான் வந்திருக்கு.
குறை இல்லாமல் தான் இருக்குது. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு எப்படி பண்ணணுமோ அவர் பண்ணியிருக்காரு. தவிர இன்னைக்கு இசையமைப்பில் அவர் தான் உச்சத்தில் இருக்காரு. ஒரு காலத்தில் இளையராஜா இருந்தார், அப்புறம் ரகுமான் இருந்தார், இன்னைக்கு அனிருத் இருக்காரு. அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான், ஏற்றுக்கிற விஷயம் தான். படம் வந்த பிறகு பார்த்துக்கலாம். விமர்சனங்களை பார்த்துட்டு சொல்லுங்க, பார்க்காம சொல்லாதீங்க அப்படிங்கிறதான் வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.